ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. யூஜிடிஆர்பி ஹிஸ்டரியில இருந்து சிலபஸ் டிஸ்கஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ சிலபஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹிஸ்டரி சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து எந்த அளவுக்கு வாஸ்டா இருக்கு, ஸோ அதை எப்படி எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போறோம். அண்ட் from our Professor Academy, we are happy to announce that admission is going on for UGTRB examination 2026. So for various subjects, நம்ம அகாடமில இருந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ்டரி. அண்ட் ஹிஸ்டரிக்கு வந்து கம்ப்ளீட்டா தமிழ் மீடியத்துல கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. whoever want to join, கீழே நம்பர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. யூ கேன் இமிடியட்லி ஜாயின் அவர் அகாடமி. ஸோ எஸ், கமிங் டு தி சிலபஸ். ஸோ ஏற்கனவே எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், ஸோ ஹிஸ்டரி சப்ஜெக்டை பொறுத்தளவு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் ஒரு வீடியோவா அப்லோட் ஆயிருக்கு நம்ம அதுல. அண்ட் இது ஹிஸ்டரிக்கான சிலபஸ் பார்த்தோன்னா ஒரு வீடியோ. ஸோ இந்த சிலபஸ் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ் அப்படின்னே சொல்லலாம். பிளஸ் அதை கவர் பண்ணக்கூடியது ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா கம்ப்ளீட்டா அதை கவர் பண்ணிடலாம். சிலபஸ் வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி, சரிங்களா? நீங்க போக போற டெஸ்டினேஷனுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி, கரெக்டா இந்த வழியில தான் போகணும்னா அந்த வழியில தான் போகணும் அப்படின்றத குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சிலபஸை பார்க்காம நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறது வந்து அவசியம் இல்லாதது. சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தான் கேள்வி வரப்போகுது. ஸோ இந்த ரோட் மேப் பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? நான் கமிங் டு திஸ், நம்மளோட ஹிஸ்டரி சிலபஸை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட்ல ஒரு யூனிட்ல 15 கொஸ்டின் வச்சாலும் 150 கேள்விகள் கேட்கப்படும். ஸோ நம்மளோட மேஜர்ல 150 கேள்விகள் கேட்பாங்க யூஜிடிஆர்பில. அந்த 150ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 15 கேள்வி வீதமா 10 யூனிட்டுக்கு நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுல இந்திய வரலாறுன்னு சொல்லக்கூடியது முதல் 4 யூனிட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 4 யூனிட்டுமே இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பண்டைய கால வரலாறுல இருந்து அதன் பிறகு வந்து மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி இருக்கும். அதன் பிறகு வந்து சுதந்திர போராட்ட வரலாறு 1857 இருந்து 1947 வரை இருக்கக்கூடிய வரலாறு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்டா 21 கேள்விகள் கடந்த ஒரு எக்ஸாமினேஷன் 2023 நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதுல 21 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வந்து அந்த யூனிட்ல இருந்திருக்கும்னு. அண்ட் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாறுல 11 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 யூனிட் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 15 கொஸ்டின் கணக்கு நம்ம வச்சு பார்த்தாலுமே இதுல 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது இந்தியன் ஹிஸ்டரி மட்டும். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டோட வரலாறுல பண்டைய கால வரலாறுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரசன்ட் வரலாறு வரைக்கும் 2000 வரை இருக்கக்கூடிய வரலாறுல 2 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 15 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ தமிழ்நாட்டோட வரலாறோட வெயிட்டேஜ் வந்து எங்க போயிடும்னா இந்திய வரலாறுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போயிடும், சரிங்களா? ஸோ அதனாலதான் அங்க அதிகமா தெரியுது. ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு 15 30 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க இந்தியன் ஹிஸ்டரி தமிழ்நாடு ஹிஸ்டரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90 மார்க் தாராளமா எடுக்கலாம். இந்திய வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு, சரி எனக்கு இந்த 90 மார்க் போதுமே நான் இது மட்டும் படிச்சுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிகவும் தவறு. ஸோ நமக்கு ரேங்கிங் தான் முக்கியம். இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரேங்கிங் தான் முக்கியம். ரேங்கிங்ல நீங்க முதல்ல இருக்கணும். ஸோ 60 வேகன்சினா அந்த 60 வேகன்சில நீங்க 30 பேருக்குள்ளேயே இருக்கணும். அப்பதான் ரிசர்வேஷன் எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஜாப் உங்க கையில கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த 90 கேள்விகள்ன்றது பத்தாது. 150 கேள்விகளுக்கு குறைந்தது 115 கேள்விகள் சரியா இருந்தாதான் அந்த ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்ல நீங்க மேல இருப்பீங்க. சோ 90 கேள்விகள் பத்தாது, மறுபடியும் நீங்க வந்து நவீன உலக வரலாறோ ஐரோப்பிய வரலாறோ கம்ப்ளீட்டா படிச்சாகணும், சரிங்களா? சோ நவ் கமிங் டு அதர் யூனிட்ஸ், இந்திய வரலாறு தமிழக வரலாறு 90 கேள்விகள் இருக்க போகுது. அடுத்த 4 யூனிட் பார்க்கலாம். 7th யூனிட் அப்படின்னு சொல்லும் பொழுது கிழக்காசிய வரலாறு, நமக்கு ரொம்ப வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். பெயர்கள்லாம் வந்து வாயிலே நுழையாதுதான், டிஃப்ரெண்டா இருக்கும், சரிங்களா? ஆனா படிக்க நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிழக்காசிய வரலாறுன்னு சொல்லக்கூடியது சைனா ஜப்பான் மட்டும் படிச்சா போதுமானது. கிழக்காசியா அப்படின்னா நிறைய வந்து வரலாறுகள் இருக்கும். இந்தோனேஷியா பத்தி அது இதுன்னு நிறைய எல்லாம் இருக்கும், அதெல்லாம் படிக்க வேண்டாம். சைனா அண்ட் ஜப்பான் இந்த 2 நாடுகளோட வரலாறு படிச்சா போதுமானது. ஸோ இங்க இந்த ப்ளூ ஷேட்ல கொடுத்துருக்க 4 யூனிட்டுமே மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும்தான், சரிங்களா? ஸோ வெறும் மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும் படிச்சா போதுமானது, எல்லாத்தையுமே படிக்க வேண்டாம். ஸோ சைனா ஜப்பானுக்கும் சரி மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும். அமெரிக்க வரலாறும் அதே மாதிரி தான், மாடர்ன் ஹிஸ்டரி தான். ஏன்னா அமெரிக்கா டிஸ்கவர் ஆனதே வந்துட்டு மாடர்ன் பீரியட்ல தான் ஆச்சு இல்லைங்களா? அதன் பிறகு ஐரோப்பிய வரலாறும் அதே மாதிரி கடல் பயணங்கள் அந்த ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு நடந்த விஷயங்கள்ல இருந்து
ஐரோப்பிய வரலாறும் உலக வரலாறும் ஓரளவு ஈக்குவல் தான், கம்பைன்டு யூனிட் மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? உலக வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 யூனிட்ல இருந்தும் 30 கேள்விகள் கேட்பாங்க. சோ டோட்டலா இந்த 4 யூனிட்ல இருந்தும் உங்களுக்கு கேட்கக்கூடியது 60 கேள்விகள். சரிங்களா? சோ இந்திய வரலாறு, தமிழக வரலாறு 90 கேள்வி, இதுல இருந்து 60 கேள்விகள் வரப்போகுது. இதை எப்படி ஈஸியா பண்ணலாம், எப்படி கவர் பண்ணலாம்? இந்திய வரலாறு கம்ப்ளீட்டா படிக்கணும், தமிழக வரலாறு பண்டைய காலத்துல இருந்து கம்ப்ளீட்டா படிக்கணும், சங்கம் பீரியட்ல இருந்து. ஆனா மத்த வரலாறு எல்லாம் மாடர்ன் பீரியட்ல இருந்து படிக்கணும். மத்த வரலாறு நம்ம படிக்கும் பொழுதே தெரியும், உலக வரலாறுனா சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய நாடுகள் நிறைய தகவல்கள் இருக்க போகுது. எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 150 கொஸ்டின்ஸ், அதுல கண்டிப்பா 115 அதாவது 115 கேள்விகள் கண்டிப்பா நம்ம எடுத்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ஓவர்வியூ. இங்கிலீஷ்ல வந்து கொடுத்திருக்க எல்லா யூனிட்டும் ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ 10 யூனிட்ஸ், 10 யூனிட்டுமே ஹிஸ்டரியை பத்தி மட்டும்தான். அந்த 10 யூனிட்ல இருந்து தான் கேள்விகள் வரப்போறது, 150 கேள்விகள். ஸோ உங்களோட டார்கெட் 125 வச்சுக்கோங்க. கண்டிப்பா 115ஆவது எடுத்து ஆகணும். சரிங்களா? 115 அதை எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் ஸ்டேட் ரேங்கரே. கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் எய்ம் ஃபார் த ஹையஸ்ட். இருக்கிறதுலயே ஹையஸ்டுக்கு எய்ம் பண்ணுங்க. 150 சரியாகும் அப்படின்றது கிடையாது. இஃப் இட் ஹேப்பன்ஸ் வி வில் பி ரியலி ஹாப்பி. பட் 115 கண்டிப்பா அதுக்கு மேல அதிகமா நீங்க எடுக்கிற அளவு உங்களுடைய உழைப்பு இருந்தாகணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது நம்மளோட சிலபஸ்ல. ஸோ பிலீவ் தட் யூ கேன், டெஃபினெட்லி யூ கேன். சரிங்களா? நம்மளால முடியும்னு நம்புங்க. நம்மளோட ஹிஸ்டரி சப்ஜெக்ட், இந்திய வரலாறு, தமிழக வரலாறு ரொம்ப பரிச்சயமானது. புதுசா 4 யூனிட் படிக்க போறீங்க. நோட்டிபிகேஷன் இனிமேதான் வரப்போகுது. தாராளமா உங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப நீங்க ஆரம்பிச்சாலும் சிலபஸை கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். நிதானமாவே படிக்கலாம், தெளிவா படிக்கலாம். ஸோ யூ ஹாவ் எனஃப் டைம். ஸோ லெட் அஸ் பிரேக் த யூனிட்ஸ். ஆக்சுவலி ஒவ்வொரு யூனிட்டையும் அப்படியே பிரேக் டவுன் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சிடலாம். ஸோ யூனிட் 1ன்னு சொல்லக்கூடியது இந்திய வரலாறு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ஆதி காலத்துல இருந்து 1206 AD வரை இருக்கக்கூடிய வரலாறு. சரிங்களா? ஸோ 1206. இதோட தலைப்புகள் எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பண்டைய காலம், அதாவது கற்காலம், சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது. இந்த புவியியல் மற்றும் ஆதாரங்கள் சொல்லக்கூடியது இந்திய புவியியல் பத்தி படிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஆதாரங்கள் சொல்லும் பொழுது ஆதாரங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே படிக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும்தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆதாரம்னு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஆதாரங்கள் எவை எவை அப்படிங்கிறது ஹிஸ்டரியில நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். என்ன புத்தகத்துல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, என்ன ஆதாரங்கள் இருக்கு, என்ன தொல்லியல் சான்றுகள் இருக்கு, என்ன நினைவு சின்னங்கள் இருக்குன்றதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹிஸ்டரி, ப்ராப்பர் ஹிஸ்டரியா ஸ்டார்ட் பண்றது பண்டைய காலம், கற்காலத்துல இருந்து தொடங்குது. அது தொடங்கி சமணம் பௌத்தத்தின் எழுச்சி, அதன் பிற்பாடு பேரரசுகளோட உருவாக்கம், பேரரசுகள்ல இருந்து குப்த பேரரசு, அதன் பிறகு ஹர்ஷ பேரரசு. இந்த பேரரசுகள் வர இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து இந்த யூனிட்ல இருக்க போகுது. நமக்கு இருக்கிற 10 யூனிட்ல ஓவரால் கொஞ்சம் பெரிய யூனிட்னு சொல்லக்கூடியது, கிட்டத்தட்ட வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு ஈக்குவலா வச்சு படிக்கணும். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு யூனிட்ல இருக்கும். சிந்து அரேபிய வெற்றி, கஜினி முகமது மற்றும் கோரி முகமதோட படையெடுப்புகள் வர இருக்கக்கூடிய வரலாறை நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அவ்வளவு பெரிய ஒரு வாஸ்டான யூனிட். 15 கேள்விகள் தான் கேட்க போறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம். ஆனா செலக்டிவா சொல்லிடலாம். முக்கியமான தலைப்புகள்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசை கம்ப்ளீட்டா படிச்சுட்டீங்கன்னா 2 கேள்வி டெஃபினட்டா அட்டன் பண்ணலாம். அசோகரோட தர்மம், அசோகரோட கல்வெட்டுகள், மௌரிய பேரரசுலயே வந்து மெகசனிஸ் இருப்பாரு, அவரோட இண்டிகா புத்தகம், கௌடில்யரோட புத்தகம், அர்த்த சாஸ்திரம் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி ஆதாரங்கள் வச்சு படிக்கும் பொழுது டெஃபினட்டா 2 கேள்விகள் வரும். இந்த மாதிரி முக்கியமான தலைப்புகளை செலக்ட் பண்ணி படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் யூனிட் நிஜமாவே ஈஸியா வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம், ஹையஸ்ட் மார்க்கே எடுக்கலாம். ஸோ நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். 2வது யூனிட் இந்திய வரலாறு 1206 இருந்து 1857 வரை இருக்கக்கூடிய வரலாறு. முகலாய பேரரசும் டெல்லி சுல்தானியும், இதுதான் மெயின் கான்சென்ட்ரேஷன். இதுல ரொம்ப சின்ன யூனிட். நமக்கு 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்லயுமே ஈஸியா படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு யூனிட்னா அது இதுதான். சரிங்களா? ஸோ சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஸோ டெல்லி சுல்தானகம், முகலாய பேரரசு, விஜயநகர பாமணி பேரரசு, 4 பேரரசு தான் படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தீங்கன்னா ஒரு 30 பேரரசு படிக்கணும்.
30 அரசுகள் படிக்கணும். இங்க 4 பேரரசு, அதோட சேர்த்து ஐரோப்பியர்களோட வருகை, பிரிட்டிஷாரோட சீர்திருத்தங்கள், இந்த பாப்புலரான சீர்திருத்தங்கள் அண்ட் தலைவர்கள் வைஸ்ராய்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பத்தின அந்த ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஸோ இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூனிட் 2வும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஈஸியான யூனிட்னு சொல்லக்கூடியது இந்த யூனிட் 2 தான். யூனிட் 3 இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகமான ஒரு யூனிட், இந்திய சுதந்திர வரலாறு, சுதந்திர போராட்ட வரலாறு, சுதந்திரத்தை நோக்கிய இந்தியர்களின் போராட்டம் எப்படி இருந்தது, என்னென்ன தலைவர்கள் இருந்தாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவானது, என்னென்ன செஷன்ஸ் நடந்ததுன்றதுல கூட கேள்விகள் வரும். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டதுல இருந்து 1947 வரை இருக்கக்கூடிய எல்லா செஷனும் மனப்பாடமா நீங்க படிச்சிருக்கணும். அதுலயே 2 கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? செஷன்ஸ் சொல்லுவாங்க அது பேரு. அதாவது இயர்லி மீட்டிங் நடக்கும் இல்லைங்களா, அதை பத்தி எல்லாம் தெளிவா படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட தலைப்புகள்ல இருந்து திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கப்படுது. ரொம்ப வெயிட்டேஜான ஒரு யூனிட். 1857ஆம் ஆண்டு புரட்சியில தொடங்குற இந்த ஒரு யூனிட் பிரிட்டிஷ் சீர்திருத்தங்கள், தேசிய வெறிப்புணர்வு, இந்திய தேசிய காங்கிரஸ், காந்திய சகாப்தம், சுதந்திரத்தை நோக்கிய அமைப்பு, அதன் பிறகு அரசியல் அமைப்பு வளர்ச்சி, பிரிட்டிஷார் கீழே என்னென்ன சட்டங்கள்லாம் பாஸ் பண்ணப்பட்டது, அது எவ்வாறு மக்களுக்கு பெரிய அளவு இம்பாக்ட் கொடுச்சு, எவ்வளவு தாக்கங்கள் இருந்தது அப்படின்றத பத்தி குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அழகு 4, சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியா, இந்தியாவின் வளர்ச்சி, பிரதமர்கள், என்னென்ன பிரதமர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, என்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தது, எந்தெந்த போர்கள் நடந்தது, சுதந்திரத்துக்கு பிற்பாடு நிறைய போர்கள் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த போர்கள் பத்தின விஷயங்களை பத்தி படிச்சிருக்கணும். அண்ட் அது மட்டும் கிடையாது, எக்கானமிக்கல் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட எக்கானமிக்கல் டெவலப்மெண்ட் பத்தி படிக்கணும். உலகமயமாக்கல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை, கல்வி கொள்கை, சமகால பிரச்சனைகள் சொல்லக்கூடியது, இது எல்லாமே படிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாறுல கொடுக்கப்பட்டிருக்கும். யூனிட் 5 தமிழக வரலாறு. ஸோ இப்போ இந்த 4 யூனிட், ஃபர்ஸ்ட் 4 யூனிட்டுமே இந்தியன் ஹிஸ்டரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 கொஸ்டினுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் தான் இங்க குறிப்பிட தகுந்தது, இந்தியன் ஹிஸ்டரி ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானது. தெளிவா படிச்சீங்கன்னா 60 கொஸ்டின்ல கண்டிப்பா 55 கேள்விகள் உங்களுக்கு சரியாகும். 55 மார்க்கும் முழுமையா எடுக்கலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு தெளிவா படிச்சுக்கோங்க. தமிழக வரலாறுன்னு சொல்லும் பொழுது 1565 வரை, அதாவது விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் ஆட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரை இருக்கக்கூடிய வரலாறு. சங்க காலத்துல தொடங்குற இந்த வரலாறு சேர சோழ பாண்டியர்கள், அதன் பிற்பாடு களப்பிரர்கள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியோட தொடக்க காலகட்டம் வரை இருக்கிற வரலாறை பேசக்கூடியது. சரிங்களா? சோ விஜயநகர ஆட்சி எப்படி ஏற்படுத்தப்பட்டது, சுல்தானிய ஆட்சியை வீழ்த்திய பிறகு விஜயநகர ஆட்சி எப்படி வந்ததுன்றது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும். அடுத்தது தமிழக வரலாறுல நாயக்கர்கள் காலத்துல இருந்து தொடங்கப்பட்ட ஆட்சி, அது சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கும். அதன் பிற்பாடு சுதந்திரத்துக்கு பிற்பாடு தமிழகத்தோட வளர்ச்சி வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல அடங்கும். நாயக்கர்கள், மராட்டியர்கள், ஐரோப்பியர்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக நடந்த கழகங்கள், ஆரம்ப எழுச்சிகள் சொல்லுவாங்க. தென்னிந்திய புரட்சி, வேலூர் சிப்பாய் கழகம், பிரிட்டிஷ் நில வருவாய் நிர்வாகம், இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே படிச்சிருக்கணும். விடுதலை போராட்டத்தில் தமிழகம், இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், சுதந்திரத்திற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அவற்றின் தாக்கங்களும் வளர்ச்சியும், சரிங்களா, தமிழகத்தோட வளர்ச்சியும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் பத்தியும் படிச்சிருக்கணும், அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு படிச்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் வாஸ்டான யூனிட் தான், பட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட். நமக்கு இந்தியன் ஹிஸ்டரி படிச்சிட்டீங்கன்னா இதுல ஏற்கனவே 20% முடிச்ச மாதிரி. சரிங்களா? தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்தியன் ஹிஸ்டரி படிக்கும்போது இது எல்லாமே நம்ம அங்கங்க டச் பண்ணியிருப்போம், அங்கங்க எல்லாமே இது நமக்கு ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் கம்பைண்டாவே படிச்சிடலாம். கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன், கிழக்காசிய வரலாறு, ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடியது, சைனா அண்ட் ஜப்பான் ஹிஸ்டரி, இதுதான் நமக்கு ரொம்ப புதுசா இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டா இருக்கும். ஸோ சீன புரட்சின்னு சொல்லக்கூடியது, அங்க மன்னராட்சி நடந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட மாடர்ன் பீரியட் வர சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வெளிநாடுகளுக்கு அவங்களோட துறைமுகத்தை கூட திறந்து வைத்தது கிடையாது. யாரையுமே உள்ள விட மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தது மன்னராட்சிக்கு கீழே. சோ அதன் பிறகு வெளிநாட்டினருக்கு திறக்கப்படுது, அந்த ட்ரேடுன்னு சொல்லக்கூடியது அதிகமாகுது, அதன் மூலமாக ஏற்பட்ட தாக்கம் என்னவெல்லாம் இருந்தது அப்படின்றது இதோட வரலாற்று தொடக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது கம்யூனிஸ்ட் சைனாவா மாறுது. முதல்ல டெமோக்ராட்டிக்கா
ரிபப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லுவாங்க, பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது பிற்காலத்துல கம்யூனிச கட்சியா வந்து வளர்ச்சி பெறுது, எழுச்சி பெறுது. ஸோ அதுவரை இருக்கக்கூடிய வரலாறு நம்ம படிச்சிருக்கணும். ஜப்பானோட எழுச்சின்னு சொல்லும் பொழுது, ஜப்பான் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பெரிய பவர். ஏசியால இருந்து போய் ஒரு நாடு பார்ட்டிசிபேட் பண்ணுது, தனிப்பட்ட ஒரு நாடு எதிர்த்து போராடுது அப்படின்னா அது ஜப்பான் தான். ஏசியால ஒரு நாடு தனக்குன்னு ஒரு காலனி வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஜப்பான் தான். வேற எந்த நாடுகளும் தனக்கான ஒரு காலனி வச்சிருக்கவில்லை. ஆனா ஜப்பானுக்கு வந்து காலனிகள் இருந்தது. காலனி அவங்களுக்கும் தனிப்பட்ட காலனிகள்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நேஷன். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சின்ன நாடா இருந்தாலும் மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு நாடுன்னு சொல்லலாம். மிக பாதிக்கப்பட்டாலும் மீண்டு வந்தவர்கள் ஜப்பானியர்கள் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அங்க நடந்த அரசியல் மாற்றங்களும் உலக போரில் ஜப்பானும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புகள் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். சோ அடுத்தது யூனிட் 8, அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு. அமெரிக்கான்ற ஒரு நாடே வந்து ஒரு கான்டினென்ட்டே வந்து கிடையாது வேர்ல்டு மேப்ல 1500க்கு முன்னாடி. அமெரிக்காவா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கடல் பயணங்கள் தொடங்கின பிறகுதான் இப்படி ஒரு கான்டினென்ட் இருக்கு, நமக்கு இத்தனை நாளா தெரியாம இருந்திருக்குன்னு சொல்லி டிஸ்கவர் பண்றாங்க. அமெரிக்காவுல மக்கள் குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக காலனிகள் ஏற்படுத்தப்படுது. அந்த காலனிகள் ஏற்படுத்தப்பட்டதுலதான் 13 காலனிகள் ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருக்குது. அங்க அமெரிக்க சுதந்திர போர் நடத்தப்பட்டு அமெரிக்கா சுதந்திரம் அடைந்தது. அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த பிறகு இருந்த பிரசிடென்ட், சரிங்களா, யுஎஸ்ஏ பிரசிடென்ட் ஒவ்வொருத்தர் பத்தியும் நம்ம தெளிவா படிச்சிருக்கணும், டைம்லைனோட படிச்சிருக்கணும். அதன் பிறகு உள்நாட்டு போர், அமெரிக்காக்குள்ள உள்நாட்டு போர் நடந்தது, சிவில் வார்ன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி ரொம்ப தெளிவா படிச்சிருக்கணும். வளர்ச்சியும் விரிவாக்கமும் உலக அரங்கில அமெரிக்கா, முக்கியமா உலக போர்ல அமெரிக்காவோட பங்கு, பனிப்போரும் பனிப்போர் முடிவும். அமெரிக்காவாலதான் பனிப்போரே நடந்தது. சோ அதெல்லாம் எப்படி நடந்தது, அமெரிக்காவோட ரோல் என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். சரிங்களா? ஹிஸ்டரி ஆஃப் யூரோப், திஸ் இஸ் ஆல்சோ த சிமிலர் யூனிட்னு சொல்லலாம். சோ ஐரோப்பிய வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மறுமலர்ச்சியில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய வரலாறு, ரெனாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ ரெனாய்சன்ஸ் சொல்லக்கூடியது மறுமலர்ச்சி, புரட்சிகளோட காலகட்டம், புதிய நாடுகளோட உருவாக்கம், சர்வாதிகார எழுச்சி மற்றும் உலக போர்கள். சரிங்களா? சோ உலக போர்கள் வரை இருக்கக்கூடிய வரலாறு. இந்த 9வது யூனிட்லயே உலக போர்களை முடிச்சிடுறோம். அவ்வளவு பெரிய ஒரு யூனிட் இது. சரிங்களா? சின்ன யூனிட்லாம் கிடையாது, பெரிய யூனிட் தான். கண்டென்ட் நிறைய இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து அப்படியே கண்டினியூஸா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்தியன் ஹிஸ்டரி படிச்சுட்டு யூரோப்பியன் ஹிஸ்டரி படிக்கும் பொழுது. அதே மாதிரி இதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வரலாறா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். கண்டிப்பா ஒரு 2ல இருந்து 3 கேள்விகள் கேட்பாங்க. இங்கிலாந்துல மட்டும் என்னென்ன புரட்சிகள் நடந்தது, என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத பத்தி. அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் தி மாடர்ன் வேர்ல்டு, இது ஐரோப்பா வரலாறோட ஒரு கண்டினியூசேஷன் மாதிரி தான். பேரு தான் உலக வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலா உலக போருக்கு பின்னாடி உலகம் எப்படி இருந்தது, என்னென்ன ஆர்கனைசேஷன் உருவாச்சு, என்னென்ன நாடுகள் சுதந்திரம் பெற்றது, அது மட்டும் கிடையாது, என்னென்ன வளர்ச்சிகள் நடந்தது, சர்வதேச விவகாரங்கள்ல என்ன பிரச்சனைகள், மாற்றங்கள், வளர்ச்சிகள் நடந்தது அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய ஒரு யூனிட். ஸோ அணு ஆயுதம் ஆகட்டும், அதோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதோட கட்டுப்பாடுகள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு யூனிட் இந்த நவீன உலக வரலாறு. சரிங்களா? சோ இந்த மாதிரி 10 யூனிட் நமக்கு இருக்குது. இந்த 10 யூனிட்ல இருந்தும் நம்மளோட டார்கெட் 110 115 பிளஸ்ஸா இருக்க போகுது. இந்தியன் ஹிஸ்டரியில 60ல இருந்து 65 கேள்விகள், தமிழ்நாடு ஹிஸ்டரியில 25. ஸோ இப்ப ஈஸ்ட் ஏஷியா, ஹிஸ்டரி ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் யூரோப்னு 3 யூனிட். அதுதான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் யூரோப்னு சொல்லக்கூடியதுலயே 30 கேள்வி வந்தாச்சு. சரிங்களா? சோ இப்ப இங்க 90 பிளஸ் 30. சோ அதுவே உங்களுக்கு 120 கொஸ்டின் ஆச்சே. சரிங்களா? சோ இப்ப சைனா ஜப்பான் நான் படிக்கணுமா இல்ல படிக்காம விட்டுறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். 120 கேள்விகள் கேட்பாங்கன்னா 120 கேள்விகளும் உங்களுக்கு தெரிந்த கேள்விகளா இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. கேள்வித்தாள்கள் வரும் காலங்களில் ரொம்ப கடினமாக தான் கேட்கப்படுது. சரிங்களா? சோ நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்களா அப்படின்னு உங்களையே டெஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர். அந்த அளவுக்கு நீங்க தயாரா இருக்கணும். 120 கேள்வியும் நம்ம அட்டன் பண்ணிட முடியாது. அதனால கண்டிப்பா ஈஸ்ட் ஏஷியா, ஹிஸ்டரி ஆஃப் யூஎஸ்ஏ படிக்கணும். இதுல இருந்து ஒரு 5 மார்க்கும், இதுல இருந்து ஒரு 10 15 மார்க்கும் கிடைச்சா கூட
உங்களுக்கு இங்க எத்தனை கேள்விகள் தவறானாலும் அதை அங்க பேலன்ஸ் பண்ணி உங்களை ரேங்கிங்ல ஹையா தூக்கிட்டு போகும். ஸோ எந்த ஒரு யூனிட்டையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி தரவா படிச்சுக்கோங்க. ஈஸ்ட் ஏஷியா, யுஎஸ்ஏன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்டரியிலையுமே அதை பற்றிய தகவல்கள் வரும். சரிங்களா? கம்பைண்டா படிங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்கும் பொழுதே யுஎஸ்ஏ ஹிஸ்டரி வந்து நிறைய வரும், அங்கங்க வரும். ஸோ அதெல்லாம் யுஎஸ்ஏ ஹிஸ்டரியை கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 யூனிட்டுக்கும் கவரேஜ் அண்ட் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கறத விட வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு அதிகமாக கொடுத்து இந்த 2 யூனிட்டும் முக்கியமான தலைப்புகள் மட்டும் படிச்சா போதுமானது. டார்கெட் 110+ அல்லது 115+ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 90 கொஸ்டின் கண்டிப்பா நம்ம கைகள்ல சரியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? ஸோ வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன். இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாததென்று எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ பிலீவ் யூ கேன், டெஃபினெட்லி யூ கேன். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். ஸோ எப்படி படிக்க போறீங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா படிக்க போறீங்க, ஆனா கண்டினியூஸா படிக்கிறீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ டூ ஸ்மார்ட் ஒர்க் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க். சரிங்களா? ஸோ நவ் கமிங் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். சம் பீப்புள் ட்ரீம் ஆஃப் சக்சஸ் வைல் அதர்ஸ் வேக் அப் அண்ட் ஒர்க் ஹார்ட் அட் இட். ஸோ நிறைய பேர் கனவு மட்டும் கண்டுட்டு இருப்பாங்க, சில பேர் மட்டுமே எழுந்து வேலை செய்வார்கள். டெய்லி கண்டினியூஸ் எஃபர்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி காத்துட்டு இருக்கு. உண்மையாக உழைப்பவர்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு நாள் படிக்கலாம், 10 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் யூ. ஸோ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நீங்க தயார்படுத்த ஆரம்பிங்க. டோன்ட் வெயிட் ஃபார் இட். ஸோ ஃப்ரம் ஆர் ப்ரொஃபசர் அகாடமி யூஜிடிஆர்பி வெற்றி பயணம் 2.0 தொடங்கியிருக்கோம். கேள் கவனி செல் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ல. ஸோ இதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு லான்ச் பண்ணோம். வி அச்சீவ் மெனி ஸ்டேட் ரேங்க். நிறைய சப்ஜெக்ட்ல நிறைய ஸ்டேட் ரேங்க் அச்சீவ் ஆயிடுக்கு. ஸோ இந்த முறை யூஜிடிஆர்பில நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட் வி ஆர் ஆஃபரிங் கோர்சஸ். ஹிஸ்ட்ரிலையும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி கம்ப்ளீட்டா தமிழ் மீடியத்துல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், ப்ளீஸ் டூ ஜாயின் as soon as possible. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். உங்கள் அனைவருக்கும் வெற்றிக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.